அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான வீரத்திட்டங்களை நான் தரவு ஒதுக்கி அந்த பாடசாலை மாணவர்களுக்கான அந்த விநியோகத்துல அந்த குறித்த நிதிகள்ல நாங்கள் ஸ்கூல் பேக் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொள்வதற்கான சபையில் இதோட நான் ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் தெரிவிக்கிறேன். முக்கியமா யாருக்கு பாடசாலைகளிலிருந்து உபகரணங்கள் உட்பட்ட பாடசாலை புள்ளிகள் நீங்கள் அதை பார்த்து சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்பட்டு நாங்கள் மொத்தம் 125 பிள்ளைகள் இல்ல வட்டாரத்துக்கு பிரிக்கிறாங்க. இது அதை நீங்கள் இது வட்டார மண்டல எல்லா உறுப்பினர்களும் அவர்கள் உருவாடத்தில் சரியான மரணப்பட்ட புள்ளிகள் தயக்கத்துக்கு கஷ்டம் உண்மையான தேவைப்பாடுள்ள புள்ளிகளுக்கு போய் செய்வோம். நான் வட்டார மட்டும் பிரித்து விட்டால் மற்ற உறுப்பினர்கள் போராட்டத்திலையும் அவைகள் அது தொடர்பாக சமர்ப்பித்து அதோட நாங்கள் கூடி அதில் நீப்பாட்டோட சில முக்கிய பயனோடு அது தொடர்பாக உங்களை கொண்டு நாங்கள் அதில் கொள்வதவு செய்தால் மாறி கடைசிக்கு வந்து நாங்கள் கோட்டேஷன் கொண்டிருந்தால் அந்த ஒன்றுமே செய்யாது. இந்த வருஷம் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு உறுப்பினரும் குறிப்பிட்ட 6 புள்ளிகளுடைய உட்பட்ட 6 நீங்கள் உங்களுக்கு அடுத்ததாக வேண்டிய விடயங்கள் நிதிக்குள்ள பொதுவான விடயங்கள் இருக்கின்றது. சில ஏதாவது புதுசாக ரூபாய் மொத்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது மூலதன கொள்கைக்காக. இதுவரை மொத்த பொறுமதியாக கொடுத்ததோட அடுத்ததாக அரசுவை ஏனைய பொருள்கள் மொத்த கூட்டுத்தொகையாக 87,22,230 ரூபாய். மாதாந்த திரட்டிய செலவினங்களின் பொழுது மொத்தமாக மொத்த கூட்டுத்தொகையாக இதுவரை செலவினத்தின் மொத்தமாக 24,307,12 ரூபாயும் மொத்த கூட்டுத்தொகை செலவினமாக 10,04,72,522 ரூபாய் ஏற்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் கௌரவ உபதேசர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களால் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே 5ஆம் வட்டாரத்தில் உள்ள அறிவரும் சமூக நிலையத்தினரின் கோரிக்கை தவிர துறையாமுறை வீதியிலே முருகன்கோயில் வீதி என மாற்றுவது தொடர்பான முடிவெடுப்பதற்காக இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். வீதியை நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் இந்த வீதி துறையாமுலை வீதி என்றும் அது விடையிலே ஒரு வீதி துறையாமுலை குறுக்கு வீதி என்றும் 2 வீதிகள் அந்த பேர்ல இருக்கிறது. துறையாமுலை வீதி என்று ஒன்றும் குறுக்கு வீதி துறையாமுலை குறுக்கு வீதி என்று ஒன்றும் இருப்பதனால் அந்த துறையாமுலை பிரதான வீதியை முருகன்கோயில் வீதியாக மாற்றுவதற்கு அந்த ஒரு அறிவகம் சம்பந்தம் நிகழ்ச்சாக எனக்கு ஒரு கடிதம் தரப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாற்றுவது சம்பந்தமாக அந்த கிராம மக்களை ஒன்று திரட்டி ஒரு கலந்துரையாடல் வைத்து அதற்கு சம்மதம் அந்த பெரும்பான்மையான மக்கள் அதை விரும்புகிறார்களா இல்லையா என்ற ஒரு சம்மதத்தோட மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்களே நான் நினைக்கிறேன். சங்கத்திலே மாற்றுவதற்கும் ஒரு நம்முடைய தாக்கம் அதை நீங்கள் அதை கோரிக்கைன்னா முதலியாக அழைத்து மாற்றுவோம். அதோட கருத்து ஏற்கனவே அவர் தொடர்ச்சி அவர் கோரிக்கை வைக்கணும். அந்த துறையாமுறை நீண்ட காலமாக கோரிக்கை விட்டிருக்கணும். துறையாமுறை அருகிலே முருகன் கோயில் அந்த பேரை வைத்து முருகன் கோயில் வீதியை மாற்றிட்டாங்க சொல்லி அறிவகம் கலசம் வித்தியாசாலை பல நபர்கள் நிகழ்ச்சியாக மட்டும் நான் நினைத்து நாளை முதலோட கழிச்சிருக்கேன். அவ்வளவு உபதேசாருக்கும் இது கழிச்சிருக்கேன். இதோட பல இடங்கள்ல கழிச்சிருக்கோம். தற்போது அந்த ஆலயத்தின் பேரை அந்த வீதிக்கு வைக்கிறது இருக்கணும். கோவில் வீதி ஒரு வீதி மாத்தினா அந்த குறுக்கு வீதியும் முருகன்கோயில் குறுக்கு வீதியாக மாற்ற வேண்டியது ஏற்படும். என்ன முருகன்கோயில் வீதி உண்டாகும் துறையாமுலை குறுக்கு வீதி உண்டாகும் இருக்கிறது தானே இல்ல மாத்திரங்க அவையெல்லாம் கோரிக்கை துறையாமுலை வீதி இருந்தா நேர இருந்தா முருகன் கோயில் வீதி இருந்தா மாற்றி தருது. குறுக்கு வீதியை மாற்றிட்டாங்கன்னு பேசுறேன். அப்படி இல்ல ஒன்று மாத்தினா 2 அந்த மற்றது மாதத்துக்கு இல்ல நீங்க எல்லா இடத்துலயும் பதிவுகள் இருக்குது. நீங்க அதுல பார்த்து எது அந்த வீதியை கொடுக்குறீங்களோ எந்த வீதி பேர் மாற்றணும் அது தொடர்பான இதோட ஒரு புது பேரை போட்டு நாங்கள் நீங்க மாற்றணும்னா மாற்றுவோம். அதை சபையில தீர்மானம் அது அதுல ஆரம்பத்துல வீதி அமைப்பு பொதுவாக சில பேர் சில பேர்
ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா உண்மையா சில வீதிகள் மாற்றத்தான் வேணும். சிலது கண்டிப்பா மாற்றணும். சில வீதியின் அந்த அடையாளங்களே பொருத்தமில்லாம கூட வைக்கிறது. அதுல உண்மையா மாற்றத்தான் வேணும். அப்படியாக நீங்கள் திரையில சமைச்சு சபை நோக்கி இது உண்மைப்படி இப்ப ஏற்கனவே பேர் உள்ளது. வேதாத முரண்பாடு அந்த ஊருக்குள்ள வருது, ஊருக்குள்ள அந்த பேராத பிரச்சனை சொன்னா நீங்கள் அந்த பேரை மாற்றுவதற்கு உங்களோட ஊர்ல முரண்பாடு இல்லாம அதை முரண்பாடுலாம் பெருமைன்னு சொன்னா அது மூலமா நீங்க சமைச்சிட்டு அது தொடர்பான தீர்மானத்தை எடுத்து நாங்கள் ஆளுநர் ஏற்கனவே நீதிமன்ற செய்யலாம் பேப்பர்ல டிசைட் பண்ணி அதோட பேப்பர்ல டிசைட் பண்ண வைக்கல. இப்ப ஊர்ல தனியாக சொல்லிடலாம் முதலமைப்பு நாங்கள் ஒவ்வொரு கேட்டு கொண்டு இருக்கலாம். சில பேர் அந்த நாலுமே பார்த்துருக்கோம். வந்து நாங்கள் முதலமைப்பு எல்லாம் முதலமைப்பு சேர்த்து பிரச்சனை ஏற்கனவே நீங்கள் இதுதான் பேர்கள் ஊர்ல இந்த பிரச்சனை இல்லை. அதான் 10 பேர் இப்ப நாங்க பேர் மாற்றம் செய்ய ஏற்கனவே உள்ள பேர் நாங்க பேர் மாற்றம் செய்ய சபையில நீங்க வச்சு அதை நாங்கள் பேப்பர்ல டிசைட் பண்ணி பேப்பர்ல பேர் மாற்றம் தான் செய்ய போறோம். ஆட்சேபனை தான் தெரிவிக்கும் சொல்லலாம். அந்த காலத்துல ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கிறேன். அதுக்கு நாங்கள் ஆளுநர் தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கு டிசைன் பண்றதுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி செய்யறோமா சில பேர் மாற்றுத்தாங்க என்னுடைய வட்டாரத்திலே ஒரு 5-6 பேர் மாற்ற வருகிறது. அடுத்ததாக ஆண்டு பாதியத்தில் 5ஆம் வட்டாரத்தில் ஓயாவத்தை நீதிக்கு ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கப்பட்ட போது மீதியானது திருப்பா பேரத்திட்டத்திற்கு புனரமைக்கப்படவுள்ளமையினால் அந்நிதியை மயிலப்பை நீதிக்கு மாற்றுவதற்கான அனுமதி கோருவதுடன் ஓயாவத்தை நீதிக்கு வேலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு நீதியுடன் இடையில் காந்தியூர் ஞானவைரவர் கோயிலுக்கு செல்லும் 20 மீட்டர் நீதியை புனரமைப்பதற்கான கோரிக்கை. ஏற்கனவே இந்த மெலோசர திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த வித்தா புயல் பாதிக்கப்பட்ட வீதியிலே இந்த பெயர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால் அந்த நிதியினை எனது வட்டாரத்திலே உள்ள மயிலப்பை வீதிக்கு மாற்றுவதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த வித்தா புயல் போடுகின்ற பொழுது அதிலே இந்த சிவமி நிதியிலே அந்த ஓயாவத்தை வீதியோடு இணைகிற ஒரு 20 மீட்டர் கோயிலுக்கு செல்கிற பாதை கொண்டு இருப்பதனால் இதிலே கிடைக்கின்ற அந்த சேமிப்பு பணத்திலே அந்த வீதியையும் செல்லுமாறு வீதியை
லட்சம் பாதிக்கக்கூடிய வீதியா இருக்கும். சிலவங்க 5 லட்சம் 10 லட்சம் பாதிக்கிற வீதியா தான் கூடுதலான வீதியா இருக்காது. அந்த அடிப்படையில நேரடியாக சென்று பார்வையிட்டாங்க. கொடுத்த வீதியிலே போடக்கூடிய கண்டிப்பா போடக்கூடிய வீதியா காணப்படுது. கிட்டத்தட்ட 12 லட்சம் காணும். அந்த கிட்டத்தட்ட காணாமல் லட்சம் காணாமல் காணப்படும். அந்த அடிப்படையில் அது போட வேண்டிய வீதி தான். வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் வேறு சந்தையை கொள்வன செய்து தரும் பொருட்களுக்கு விலைப்பட்டியலுக்கு நூலுக்கு கல்விக்கு அளவு செய்வது தொடர்பான மத்திய சந்தையை வந்து இந்த கூறப்பட்ட பொழுது ஒரு நேரம் அந்த குதிரை எடுப்பதற்கு முன்வரவில்லை என்றால் அந்த குதிரை தொகை கூடவாகவும் அங்கே கிடைக்கிற வருமானம் குறைவாகவும் காணப்படுவதனால் எனவே அதை எடுப்பதற்கு முன்வருவதில்லை. கடந்த காலங்களிலே 2 வருடங்கள் சபதான் நடத்தியிருந்தது. இந்த வருஷம் இருந்திருந்தால் அவர் முன்னர் கூடுதலான வியாபாரிகள் வேறு இடத்திலிருந்து கொள்வனவு செய்து வருகின்ற பொழுது தங்களுக்கு அந்த வரியை சாவையில் வேண்டும். அதனால் எனக்கு கொஞ்சம் வருமானம் போதாமல் இருக்கிறதுனால வேறு இடத்தை கொள்வனவு செய்து பில்லோட விலையில அவைந்து அந்த பில்லுக்கு 100க்கு 2 வீதத்தை தனக்கு அளவீடு செய்வதனால அந்த வருமானத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் என்றும் தனக்கு அது நஷ்டமாக இயங்குவதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே அது முதல் இருந்ததாகவும் சில காலங்களில் அது நிப்பாட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வியாபாரம் செய்வதற்கு அனுமதி பெற்ற வியாபாரியின் வேறு சந்தைகளில் விவசாய உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து பழமையான விற்பனை செய்யும் சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வரும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வரி அளவிடக்கூடாது. ஆணையாளர் கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார். சரி, அந்த அடிப்படையில் அவர் அந்த சந்தையில வியாபாரம் செய்வதால் இன்னொரு சந்தையில வரி செலுத்தி அந்த பட்ஜெட்டோட வந்தார் வியாபார கொண்டு வந்தார் அவருக்கு வரி அளவுடைய இந்த 2 வரி முக்கியதா பொதுவாக அவர் வரி கட்டின துண்டோட வந்தார் தானே துண்டோட வராட்டி ஆரம்பப்படும் தானே இல்ல இல்ல நீங்க சொல்ற சிட்ட பண்ற மாட்டார் அந்த வரிக்காரன் நீங்களே வரியை கட்டிக்கொண்டு நீங்களே அவருக்கு Gracias.
இது விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிரிவிடை செய்த அந்த விவசாய நிலத்தை விவசாயிகளுக்கே வழங்க வேண்டும். பிரசுக்கு சொந்தமான 500 ஏக்கர் காடு உள்ளது. அந்த காட்டிலே 50 ஏக்கர் காணியினை மக்களுக்காக விடுவித்து அந்த காணி இல்லாத வீடு கட்ட வதிவிடம் காணி இல்லாத இளைஞர் ஜோதிகளுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும். மற்றது எமது கிராமத்தின் அபிவிருத்திக்கு எல்லா விதத்திலும் தடையாக இருக்கின்ற விவசாயத்தை வளர்க்க விடமாட்டேன் என கூறிய எமது கிராம சேவையாளர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். பாவனையற்ற அடிமை போதைவஸ்துக்கு பாவனைக்கு அடிமை இல்லாத அழகிய விவசாய கிராமமாக உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அரசாங்க சட்டம் அனைவருக்கும் சமனானது. அதை சமத்துவமாக பயன்படுத்த வேண்டும். சாதிவாதம், மொழிவாதம், மதவாதம், இனவாதம், முதலாளித்துவவாதம் என்பதற்கு அடிபணியாமல் இந்த சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியே போக வேண்டும் என்றது எனது உண்மையான கோரிக்கை. இதை எல்லாரும் ஏற்று இதை செய்யணும் என்றது எனக்கு கருத்து. இதில் கதைக்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் 24 காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் காடாகவே இருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் அதை துப்புரவு செய்ய சொல்லி கொடுக்குற புரசரை விட இந்த துப்புரவு செய்து விவசாயம் செய்கிற காணியை விட சொல்லி கொடுக்குற புரசர் அதிகமாக இருக்கு. மற்றது எமது கிராம சேவையாளர் நான் ஒரு அரசு உத்தியோகத்தரை எந்த காலத்தையுமே குறை கூற மாட்டேன். ஆனால் தவறான ஒருவரை அடையாளம் காணப்பட்டால் அவரை சுட்டுக்காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. ஆகவே அந்த வகையில் எமது கிராம சேவையாளர் கிராமத்தை அபிவிருத்தி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தடையாகவே இருக்கிறார். அப்போ அந்த கிராம சேவையாளர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு திட்டம் அரசாங்கத்தாலே எந்த ஒரு திட்டம் எங்களுக்கு முன்மொழியப்பட்டால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது பெரிய ஒரு தடையாகவே எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ 33 மில்லியன் ரூபா காசு எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது எங்களுக்கு குளம் புனரமைச்சு வாய்க்கால் அமைக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் மழை காலத்திலே இங்கே 40-50 குடும்பங்கள் பாதிக்கப்படுறார்கள். மழை காலத்தில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக பாதிக்கப்படுறார்கள். தண்ணி எடுப்புக்கு மேலே நிற்கிது. அப்போ இதை கட்டாயம் செய்யணும்னு அங்கே ஒரு தனிநபற்ற உறுதி காணிக்கால போகிறதால அந்த காணியை நாங்கள் அதுக்கால வாய்க்கால் வெட்டுறதுக்கு அவரோட கதைச்சு ஒன்று கேட்க அவர் போய் கிராம சேவையாளர்கிட்ட அபிப்பிராயம் கேட்க அவர் சொல்லிக்கிறார் நீங்கள் இதுக்கு கடிதம் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்லி. அந்த கடிதம் பண்ணிட்டு கொடுங்கன்னு அவர் அது ஒரு பெரிய குறையாவே பார்க்குறார். அப்போ அதால் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த சரியான முறையில் நாங்கள் முன்னெடுத்து செல்ல தடையாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு கிராம சேவையாளர் உடனடியாக மாற்றப்படணும். குடியிருக்கிறதுக்கு காணி வழங்குறதுக்கு இந்த புரஸ் காணியை விடுவிப்பு செய்து அரச நிலமாக்கணும். இந்த அரச காணியாக இருந்து விவசாயத்துக்கு தர வேணும் என்று சொல்லி அளந்து எங்களுக்கு தந்த காணியை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றதே எனது கோரிக்கை. இதோட நான் என்னுடைய இதை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும். சாகும் வரை ஒன்றில் இதில் உயிர் போகணும், இல்லைண்டா எனது காணி வரணும். எனக்கு இந்த காணி இது எனது உறுதியான முடிவு. இந்த முடிவுக்கு எனக்கு ஜனாதிபதி அவர்களும் இதுக்கு தலை சேப்பாரன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் இதை பார்க்குறவர்கள் கேட்கிறவர்கள் இதை சரியான முறையில் நியாயமான முறையில் நீங்கள் இதை கருத்தில் கொண்டு இதில் நியாயப்பாடு இருக்கின்றதை உணர்ந்து நான் ஒரு பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்கோ மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கோ கச்சேரிக்கு முன்னுக்கோ நான் கூட்டத்தை போடவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு அரச நடவடிக்கை எதையுமே நாங்கள் சீர்குலைக்க விரும்பவில்லை. இது எனக்கு தரப்பட்ட இந்த ஒரு காணி இந்த காட்டிலே நான் செய்கிறதுக்கான பப்ளிசிட்டிக்காக இல்லை, அதாவது விளம்பரத்துக்காக இல்லை. நான் எனது உண்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இதில் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு சரியான முறையில் இதுக்கான தீர்வு தருவீங்க என்று நம்புகிறேன். நன்றி. மற்றும் 15
நாங்கள் இந்த டிடிவி பஸ்ஸை மட்டும் அல்லது சேவையில் ஈடுபடுற இந்த பஸ்ஸை மட்டும் நடத்தணும் சொன்னால் நாளைக்கு மக்கள் பள்ளிக்கூட பிரதேசத்தை தங்களுக்கு எதிராக ஏற்படுற விபேதம். அதை வந்து நாங்கள் அதை இந்த இடத்துல தனித்து செய்யணும். அதை மக்களுக்கு விரோதமாக இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் குறித்த நீதியான மசோதா தொடர்பாக அடுத்தது வெறும் டிசிசி கொண்டாடுறதுல நாங்கள் கடைசி முடிவு திட்டம் வெங்கட வீதியை பயன்படுத்திடலாம். வெங்கட வீதியிலவர்களுக்கு அதிகாரப்பட்டவர்கள் எந்த திணைக்களமா இருந்தாலும் எந்த பாராளுமன்றம் அது தொடர்பா நீங்கள் கற்று அவைக்கு அதிகாரம் சட்ட ரீதியாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற நினைச்சோம். அந்த அடிப்படையில அவங்க தனிச்சையாக தாங்கள் முடிவெடுத்து தாங்கள் ஒருவன் கொள்வது பிள்ளையாக முடியும். அடுத்தது நான் தவறாக இருக்கிறேன் இந்த சபை அதில் அந்த வட்டாரத்தின் அதிகளவான வாக்குகளான வந்து தான் நான் வந்து அந்த குறித்த வீதி ஓடப்படுற வீதி என்னுடைய வட்டாரத்தின் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 90 பாதையாக முழுவதுமாக அந்த வீதியாக ஒரு சில இந்த ஒரு ரெண்டு பேர் கடிதத்தை வச்சுக்கணும். அது ஒரு கிராமத்தின் சங்கமே இல்லை, நிர்வாகம் இல்லை. அவர் இந்த கடிதத்தை வைக்குமாறு குறித்த நபர் ஒவ்வொரு வீடாக கிராமத்தின் சங்கங்கள் சிலவற்றுக்கு போய் பலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதாக வரக்கூடாது. அந்த பெற்று கடிதம் ஆனால் தரே ஏதோ ஒரு பேப்பரா பெற்று பெற்ற கடிதம் நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அந்த வட்டாரத்தில் அந்த வட்டாரத்தில் உலக நீதி இல்லாமல் இல்லை. ஏற்கனவே கிட்டத்தட்ட 200 மீட்டர் 180 மீட்டர் வீதிக்கும் 300 மீட்டர் வீதிக்கும் 2 வீதிக்கும் இந்த வழி இருக்கு. அந்த வீதி விடப்பட்ட எல்லாரும் ரோட்டில் இல்லை, எல்லாரும் வாசலுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்டாங்க கேட்ட நமக்கு மட்டும் ரோட்டரோட அந்த வீதிக்கு பக்கத்துல எல்லாரும் வீதிக்கு நம்ம பேர் இருக்கிறோம் அதில் கொண்டு வராங்க. அது வீதி ஏற்கனவே ஆடி ரோட் இருக்கு கடற்கரை. அந்த ரோட்டிலே அகலங்கானாட்டு இங்கட மட்டும்தான் தங்கட வாயிலே பல தடவை சொல்லி இது 10 அடி ரோட். இதுல 30 அடி இருக்கு. 10 அடி ரோட். ரோட்டுக்கு அகலம் 10. எங்களுக்கு எங்களோட ஓடுறாங்க அவன் தண்ணீரை தாண்டது ஓடலாம் என்று சொல்லி தங்கடத்தில் செய்வதற்கு நாங்கள் தவறு அதுக்காக வைக்க முடியும். மக்கள் சொல்ல இல்லை, அந்த நீதி பொருத்தம் இதுவரைக்கும் சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட 30-40 பேர் சைன் பண்ணி இந்த கடின அறிக்கை ஓடக்கூடாது. மக்கள் ஓடுவோம் என்று இதுவரைக்கும் 25-30 பேர் சைன் பண்ணி அந்த நீதி பொருத்தம் எங்களுக்கு மனமே கடற்கரையான ஊருக்கு அதற்கு பஸ் வந்து அந்த சில சக்தியில பஸ் மூலமானதும் திருப்பக்குறையிலான கஷ்டம் சலம் அந்த ரோட்டில் சிராமிக்கு கூடாது. ரோட்டில இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் 150 மீட்டர்ல இருந்து தொடர்ச்சியாக இருக்கு. அதுல இருந்து நடந்து போறதுக்கு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷம் கூட பிடிக்கும். அது எங்கட ரோட்டில் கண்டிப்பாக நான் பாராளுமன்ற உறுப்பினர், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் சொல்றேன் நீங்க செய்யணும்னு சொல்லி அப்ப சபை தேவையில்லை, உள்ளூராட்சி அதிகாரம் தேவையில்லை, உள்ளூராட்சி சபை மத்திய சொல்றேன் டிசிசி
கடந்த மன்னர் வருடங்களோட பொம்சம் கேட்டது ஓட்ட பாய்க்கிறது அந்த நேரத்தில் வேண்ட மாதிரி எல்லாம் வந்து அதுல இருந்து எனக்கு எதிராக பாய்ச்சல் அபிசால அனுமதி கொடுத்துட்டார் மன்னர் அப்ப என்ன உணவு அபிசால ரோட்டை பாவிச்சு உடஞ்சா எக்ஸ்ட்ரா போகிறது எதாவது தெரியும் அந்த ரோட்டால எப்படி போனால் போனா கண்டிப்பாக இவரோட பிரதேச வைக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் கண்ணிய மடம் டிஎஸ் சகல வேறுகளை கடுமை அனைத்து தெரியுது சார் இப்போ உள்ள தெரியாது அதிகாரம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற மூலத்தில் செய்யலாம் செய்யல எங்கள அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்துக்கு சட்டத்துக்கு முரணாக விவாகரம் அந்த ஓட்டால வாக்குவது உத்தமே ஒரு சிலருக்காண்டி ஒரு வீர கொலை செய்கிறார் அந்த ஓட்டால பாஸ் கலக்கரையாத போதால யாருக்கு பாதிப்பு உள்ளால போறதால ஆருக்கு தன்மை ஒரு சிலருக்கு மட்டும் நாங்கள் தங்களை புள்ளியல் அது ஒரு சிலர் தங்களை புள்ளியல் ஒரு சிலர் அந்த கூட்டி கொண்டு உழைச்சி சாப்பிடுறீங்க கடற்கரையில போய் கூட்டி கொண்டு போறது ஒரு தண்ணி போய் பிள்ளைக்கு மாசம் இருந்தா என்ன சரியா விட்டு வாதில்லை உழைச்சி சாப்பிடுறேன் உழைக்க போனதான் அதுக்கு வீட்டு வாதில்ல வருஷம் ஒரு புள்ளி பக்கத்தில் 150 மீட்டர் கூட இல்லை பஸ்ஸே இல்லாத ரோட்டே இல்லாத சிலதை நாங்கள் பாதையே இல்லை மக்களுக்கு ஒரு பாதையில தெரிவும் இல்லைன்னு சொன்னால் சில துன்பத்தை நாங்களும் பேசுகிறோம் ஏனால் நாவல்கள் எங்களோடு சிலையை வந்து அதுக்கான ரோட்டு இருக்கு மாட்டு தெரியுது அதால எல்லாம் போவாங்க சாலை இவ்வளவு காலம் புலர வேண்டுவதற்கு இந்த அதைக்கு ஒரு ஜனங்களை போட்டு நீங்கள் கதை கேட்க ஓட்டம் போட்டேன் அந்த ரோட்டு ஓட்டால போகிறது ரோட் போட்ட கம்பெனினால படிக்கணும் இந்த ரோட் அரசு ரோட் போடு ஏன்னா பாஸ் போறதுக்கு போட்டாலும் நாங்க அது போட பாஸ் ரூட்டுக்குரிய ரோட்டு குவாலிட்டி அது இல்லை அந்த ரோட்டால தொடர்ச்சியா பாஸ் போடுறாங்க பழையபடி 4 நிமிஷத்துல பாஸ் ரோட் விடாது பழையபடி இதே சாலை டிப்போ பருவத்துல சாலை கடற்கரைக்கு போடும் இந்த ரோட் சரி வேணுங்களா நான் கூட அடுத்தது ரோட் எல்லாம் சோழம் தான் கடற்கரை ரோட்டே சோழம் தானா அதெல்லாம் தானா அப்படி இருக்கும்போது 2 வாகனம் வந்தாங்க அந்த ஒரு அன்னைக்கு அதுதான் சொல்லுவோம் நான் வா அன்னைக்கு முதல் நான் 2 நாளைக்கு முன்னாள் நான் பெறக்கூடும் பஸ் எதற்காக நலவன் நான் விளத்தேரா பக்கத்துல 2 மதம் இதாங்க விளத்து பஸ் எடுத்தவங்க என்ன விளத்து எந்த விளத்துல போட்டு சொல்றாங்க ஒன்றும் இல்லை ஒரு பத்து ஒரு ஆட்டோ வந்தவங்க விளத்துறா கடுமையா சைட் பண்ணி அதால பஸ் கூட கொடுத்தாங்க அது பள்ளிக்கூடத்துல வந்து பார்த்தா தெரியும் அந்த பகுதியில மக்கள் சின்ன பிள்ளை கணிதரை வரமா போகும் இயற்கையா பழகினாங்க ரோட்டு பிள்ளையார் போய் வாழ பாடத்தல பாடசாலை பிள்ளைகள அதே ஆனது பிள்ளைகளை கவனம் பார்க்கலாம் நீங்க பிள்ளைகளை கூட கடற்கரையில போய் கடைசி பஸ் கடைசி பஸ்ல போய் எடுக்கணும் ஒரு 5 நிமிஷம் போய் கடற்கரையில பயமே இல்லை எங்கள அந்த பகுதியில இதுவரைக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தல் இது நடந்ததால எந்த பதிவும் இல்லை பஞ்சிக்கணும் சோமுறையில வீட்டில இருக்க ஒரு சில உழைக்கும் இல்லாத வீட்டு வாசல்ல போகணும் அதுக்கடுத்த ஒரு சிலர் அதை என்ன சொல்றது சில தங்களை இருக்காங்க ஒரு பொருத்தமே இல்லை ஒரு பொருத்தமான பாடம் பாதைகள் வந்து கேட்டுருக்கலாம் நிபந்தம் இருக்கலாம் உங்களுடைய இதுவரைக்கும் யாரும் தெரியல எங்களை அதுவரைக்கும் முரணா நான் கடிதம் அளிக்கிறேன் எந்த பதவியும் இல்லை முதலாவது 2வது நம்பி எந்த பதவியும் இல்லை எந்த ரீதியால சட்ட ரீதியா இருக்கு ஓட்டம் பாருங்க இருக்கும் சொல்ற மாதிரி
வந்து சொல்லுங்க. சாதாரண பாதங்கள் ஆராயும். இதுல போடுவதற்கு எவ்வளவு தூரம் நன்மை இருக்கு, எவ்வளவு தூரம் தீமை இருக்கு ஆராயும். அது பதிய குறைபாடு செய்திருவோம். அதாவது நாளைக்கு தனிப்பட இல்ல இல்ல ஒரு சிலர் எம்பியை பாதிய குற்றச்சாட்டு நான் அதுதான் அந்த அதை விட்டுட்டாங்க சேர்த்து அந்த போன்றான போவது பொருத்தமே இல்லை. பாதை இருக்கு. பாதை உங்களுக்கு இருக்கிறாங்க. இனாமுக்கு ஒரு டிசி சேர்மனுக்கு ஒன்றா தெரிய வரும். இன்னொரு நிறுவனம் என்றால் அதுல ஊழியராக ரிக்வெஸ்ட் அனுப்புவோம். தங்களை ரிக்வெஸ்ட் ஊழியம் எங்களுக்கு அனுப்புவோம். அவர் அதுல இருந்து பணம் காட்டுறவர் ஒரு டிசிசி அந்த டிஎஸ்பியிலிருந்து கிராமத்து சங்கமே கலைஞர் காலமான புதுசாக பெரியோடு சொல்லி அதுக்கு புதுசாக பெரியோடு மட்டும் சொல்லி இருந்தார். 7 பேர் முதல் நாளே சொல்லுறார் அந்த குறிஞ்ச நபர். நான் இந்த எம்பியோட கலைஞர் அந்த 7 பேர் கூட்டி கொண்டு அந்த காலமா கூட்டத்தில் என்ன கலைச்சாங்க அது சரி அவதான் கலைக்கிறோம்னு சொன்னா ஒருத்தர் பொதுமகனா வந்து ஒரு விவாதம் உடனே இல்லாத வந்து கலைக்கும் போது கலைக்கவும் நான் அதை விட்டுட்டு சும்மா எல்லாரையும் கலைக்க விட்டுட்டு டிஎஸ் மேரோட ஓமோ இது ஓமோ டிஎஸ் மேர் சொல்ல வலிக்கிறே ஓமோ இந்த சொல்லும் டிஎஸ் கிடையாது.